பிக் பாஸ் லைவ்ல கடந்து வந்த பாதைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸா? ஆமா மக்களே, 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்ச நபரை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. இன்னொரு பக்கம் அந்த நபர் கிடைச்சவன பார்வதி ஒரு பக்கம் செம காண்டாயிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. அந்த ஒரு தருணத்தையும் பார்க்க முடிஞ்சு. இதுல அந்த டாஸ்க்ல சில விதமான ஃபேவரிசம்லாம் நடந்தது. அதுல ஒரு டீம் மட்டும் தான் குரூப்பிசம் பண்றாங்க, இன்னொரு டீம் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நம்பருக்கு அவங்கவுங்க ஃபேவரிசம் பண்ணதான் செய்யறாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். இதுல திவாகர் தன்னை எப்படி பெருமைப்படுத்துறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து மறக்காம லைக் போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே என் சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவும். அதை மட்டும் பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் இந்த கதை சொல்ல போறோம். டாஸ்க் ஒரு 16 பேர் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு எடுத்த டைம் 4 வாரங்கள். ஓகே, 4 வாரமா இந்த மாதிரி தான் மலையாளத்தில் நடக்கும். அந்த பேட்டர்னையும் இங்க ஃபாலோ பண்ணி இங்க நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, இதுல ஒரு 3 கிரைடீரியா வச்சிருந்தாங்க. ஓகே, பெஸ்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில பெஸ்ட் ஸ்டோரிக்கு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். 2 பேர் யார் வராங்களோ உங்களுக்கு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றத சொல்லிட்டு இருந்தாங்க. 2வது போரிங் ஸ்டோரினா இவனுங்க எதுக்கு இந்த கதையை சொல்லி நம்மளை இழுத்து சாவடிச்சானுங்கன்ற 2 பேர். அடுத்து கொடுத்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தல, அந்த கேட்டகரியில தான் வரணும். ஓகே, இதுல மெஜாரிட்டியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெஸ்ட் ஸ்டோரியில ஒரு காம்படிஷன் வந்துச்சு. கலையரசன் த பெஸ்ட் ஸ்டோரின்ற மாதிரி 6 ஓட்டுகள் கலையரசன் வந்துச்சு. அதுல கலையரசன் பண்ண விஷயங்கள் நரேட் பண்ணதுன்ற மாதிரி சூப்பரா அவன் தமிழை வச்சு ஃப்ளோல அடிச்சு கிழிச்சு விட்டான் பயப்புள்ள. அதனால மெஜாரிட்டி ஒரு இம்ப்ரெஸ்டு ஸ்டோரியா இருந்ததால கலையரசன் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் ஸ்டோரி யாருன்னா அது அப்சராத் தாங்க. அவங்க குறிப்பிட்ட டைம்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சூப்பரா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பிக் பாஸ் கிட்ட இந்த டவுட் வேற கேட்டாங்க, எந்த அறிவாளி பாருங்க வீட்டை விட்டு வெளியே போன கண்டஸ்டன்ஸ் கூட சொல்லாமான்ற மாதிரி அறிவாளிகள் கேட்டுச்சு. அப்ப எதுக்குடா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கு எதுக்குடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றதான் எனக்கே தோணுச்சு. அதை கூட மூளை இல்லா முட்டா பசங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிக் பாஸ் மொக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இதை சொன்னாங்க. அதுல குறிப்பா கலையரசனுக்கு 6 ஓட்டு விழுந்ததால கலையரசன் ஸ்டோரி செலக்டட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கலையரசன் வாங்கிட்டார். அடுத்து 2 பேருக்கு டை பிரேக்கருங்க. ஒரு பக்கம் வியானா கஞ்சி, இந்த பக்கம் கனி கஞ்சி. இது 2 பேரும் டை பிரேக்கர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சரி வாங்க ஓட்டெடுப்பு போவோம், கணக்கெடுப்பு போவோம் மாதிரி போன அப்புறம் மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கு, ஓட்டிங்ல மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கு. ஸோ கனியக்க பக்கம் தானே மெஜாரிட்டி குரூப் இருக்கு. ஒரு பக்கம் 6 ஓட்டு வியானாக்கு, அந்த சைடு 8 ஓட்டு கனி 3வது வாரம் தொடர்ச்சியாக. ஸோ ஒரு பக்கம் 3rd வீக்கு கேப்டனு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், 4th வீக்கு பாத்தீங்கன்னா இவரு கொடுத்துட்டாரு. பிரவீன் தனக்கு கிடைத்த பவரை யூஸ் பண்ணி கனியை சூப்பர் டீலக்ஸ் அமைச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாரு. அடுத்த வாரமும் கனிக்கு இதன் மூலியமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வாரம் கனி இந்த வீட்டுல இருக்க போறாங்க. 5 வாரமா நாமினேஷன்ல வராம தப்பிக்கிற ஒரே பிளேயர் யாருன்னா கனி மட்டும்தான். இது வரைக்கும் கனி நாமினேஷனே சந்திக்கவும் மாட்டாங்க. அடுத்த வாரம் 5வது வாரம் முடிகிற வரையும் சந்திக்க மாட்டாங்கன்றது மூலியமா தெரியுது. இதன் மூலியமா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, கிளியர் ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, சிம்பிள். இன்னொரு பக்கம் பார்வதி அதுதான், எப்பா என்னமா குரூப்பிசம் பண்ணி என்னெல்லாம் பண்ணிருக்கானுங்க பாத்தியா, 5 வாரமா காப்பாத்திருக்கானுங்க, 3 வாரம் தொடர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கொடுத்துட்டு இருக்கானுங்க. கிளியரா இதுல குரூப்பிசம் பாலிடிக்ஸ் இதுல தெரிஞ்சிருக்கு. இதுலயே பாத்துக்கணும், இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் கலையரசனுக்கு ஒரே சந்தோஷம், இந்த வாரம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டா அடுத்த 2 வாரம் வீட்டுக்குள்ள டேரா போட்டுடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த வாரம்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட தான் இருக்கு, இல்லைனாலும் நான் கேட்பேன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் கலையரசன் உட்காந்து பேசிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. பார்வதி திவாகர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஒரே புலம்பல்ஸ்கி. என்னன்னா, இங்க ஒரு பொண்ணு வளர்ந்து வரா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா ஸ்டோரி சொல்லி டெவலப் ஆயிட்டு வந்தா வியானா. இவங்க ஸ்டோரி அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பட்டிருக்காங்க. பட் அவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டோரி சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா சொல்ல முடியும், அட்ரஸ் பண்ண முடியும். அந்த பொண்ணு ஸ்டோரியா இந்த பொண்ணா ஸ்டோரியா அப்படின்னும் போது அந்த வியானா ஸ்டோரி கொடுத்துருக்கலாம். இவனுக்கு எப்படிலாம் பண்ணியிருக்கானுங்க பாரு. இதுதானே பாலிடிக்ஸ் பண்றானுங்க, இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணி இப்படி பண்றானுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு பக்கம் கனிக்கு ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்றதா இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும், ஒரே கனிக்கும் ஆனந்தம் ஆயிருச்சு. ஸோ நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுல ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா மக்களே, ஸோ தொடர்ந்து நாமினேஷன் வராம இருக்கவங்களாம் ஜெயிக்க மாட்டான். ஷுவர் ஷாட். எவன் தொடர்ந்து நாமினேஷன் வருவானோ அவனுக்கான ஆடியன்ஸ் அவன் தான் உருவாக்குறான். அவனுக்கு ஓட்டு போட்டு மக்கள் பழகுவாங்க. சடனா போய் நாமினேஷன் யாரா அவன், இவன்லாம் ஷோல தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி மக்களோட நிலைமை இருக்கும். ஸோ கனி நாமினேஷன் வராம இருக்கிறது அவங்க வேணா நல்லதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா சடனா ஒரு நாள் நாமினேஷன் வரும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது வேணா என்னால சொல்ல முடியும். ஸோ கனி அண்ட் கலையரசன் பார்ப்போம். கலையரசன் இந்த வாரம் தப்பிக்கணும், கனி ஆல்ரெடி தப்பிச்சுதான் இருக்காங்க வாரங்களா. ஓகே,
அடுத்து போரிங் பர்ஃபார்மர்னா யாரு நீங்களே சொல்லுங்க. போரிங் பர்ஃபார்மர்னா பெருசா லென்த்தியா சொன்னதுதான் போரிங் பர்ஃபார்மன்ஸ் வரும்ல, கரெக்டா இல்லையா மக்களே? அந்த போரிங் பர்ஃபார்மன்ஸ் இதுல சில பேர் ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 16 கண்டஸ்டன்ஸ், அதுல 14 பேரு எஃப்ஜேவையும் 14 பேர் வந்து திவாகரையும் சொல்லியிருக்காங்க. எஃப்ஜேவோட ஸ்டோரியோட டைமிங் 1 hour 40. எவ்வளவு ஸ்டோரி? 1 hour 40 minutes. பெரிய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியே பெருசுனா இவரது மட்டும்தான். ஒன்னா போரிங் ஸ்டோரின்னு அட்ரஸ் பண்றீங்க, ஓகே. ரெண்டாவது போரிங்கா சொன்னது, பெரும் லென்த்தா சொன்னது, 1வது இருந்து சொன்னது யாருன்னா திவாகர், அவரும் போரிங் ஸ்டோரி. இது ரெண்டா? இதுல கனி அவர்கள் எஃப்ஜே சொல்ல முடியாது என்னோட தம்பி மாதிரி இது மாதிரின்னு சொல்லிட்டு அங்க எஃப்ஜேக்கு ஒரு விதமான ஃபேவரிசம் பண்ணி கனி அவர்கள் அந்த இடத்துல எஃப்ஜேவோட ஸ்டோரியே சொல்லல. யாரு? கமருதீன் போரிங்கா இருந்ததான், திவாகர் போரிங்கா இருக்கா, லென்த்தா இருந்ததான். ஸோ ரொம்ப நேரம் ஸ்டோரி போச்சு, திவாகர் லென்த்தா இருந்ததுன்னு ஒரு ரீசன் வைக்கிறீங்கன்னா எஃப்ஜே தான் ரொம்ப நேரம் போச்சு. இருக்குதுல ஹையஸ்டா போனது எஃப்ஜே தான். நான் பதிவு வைக்கணும், நீங்களே உங்க ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றீங்களே, அதுதான் ஃபால்ட். இதுதான் வந்து ஃபேவரிசம். கிளியரா புரியுது பாருங்க. ஒரே ரீசனு திவாகருக்கும் பொருந்து, இவருக்கும் பொருந்தது. ஆனா ஒருத்தருக்கு அது ரீசனா சொல்லுவாங்க, இன்னொருத்தர் என் ஃபேவரட் அதனால நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றது நியாயமாப்படுதா சொல்லுங்க. அடுத்து இன்னொரு மேடம் ஃபேவரிசம் பண்ணிருக்காங்க. அதை கேட்டா நாங்க பண்ணல ஃபேவரிசம், குரூப்பிசம் பேசுவாங்க. பார்வதி அவர்கள் அவங்க என்ன குரூப்பிசம் பண்ணாங்கன்றத பாருங்க. ஒரு பக்கம் எடுத்துக்கொண்ட டைம் வந்து ரொம்ப லென்த்தா இருந்துச்சுன்ற மாதிரி எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. அதே மாதிரி தானே எடுத்துக்கொண்ட டைம் ரொம்ப அதிகமா திவாகருக்கும் இருந்துச்சு. ஏன் திவாகரோட பேர் சொல்லு நீங்க? சோ நீங்க வந்து மத்தவங்க ஃபேவர் பண்ணாங்கன்னு சொல்றீங்க, நீங்களும் திவாகருக்கு ஃபேவர் பண்றீங்களே. திவாகரும் பெரிய ஸ்டோரி லென்த்தா சொல்லிட்டு பல பேர் லைவ் பார்க்க முடியாம ஓடின கதைகள்லாம் உண்டு. நம்ம எபிசோட பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு நேரமா அவ்வளவு பார்த்தோம் நம்மளே. சோ திவாகரை சொல்ல வேண்டியதானே பார்வதி. சோ திவாகரையும் நீங்க ஃபேவர் பண்றீங்க, கனி அந்த இடத்துல ஃபேவர் பண்றாங்க, நீங்களும் திவாகருக்கு ஃபேவர் பண்றீங்கன்றது ஒத்துக்குங்க. அதுலயும் சொல்றாங்க நீ ஒரு 10-15 நிமிஷத்துல சொல்லியிருப்பா, 15-20 நிமிஷத்துல சொல்லியிருப்பான்ட்டு. நாங்க போய் பார்த்தா தெரியும் 15-20 நிமிஷம்லாம் இல்ல, அவர் கிட்டத்தட்ட சொன்னதே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலதான் திவாகரோட ஸ்டோரியே இருந்தது. அது பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன், நியர்லி 1 hour கிட்ட இருக்கும் திவாகரோட ஸ்டோரி. ஆனா அது தெரியாது, ஏன்னா திவாகர் கூட இருக்கிறதால திவாகர் எப்படி சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் இவங்களும் அதே ரீசன். ஒரு ரீசனை வச்சு ஒருத்தரை நாமினேட் பண்றீங்க, அதே ரீசன் இன்னொருத்தருக்கும் நம்ம கூட இருக்கிறவருக்கு வருது, அவர் பேரை சொல்ல தயங்குறீங்க. வாட் இஸ் திஸ் பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விக்ரம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவன் ஃபன்னு நிறைய கோவம்லாம் இருக்கு, அவனுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லல, பப்ளிக்கா அவன் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவன் வந்து இங்க மறைச்சிட்டு இருக்கான்ற மாதிரி அவன் பயன்படுத்தலைன்ற கேட்டகரியில பயன்படுத்துவோம். நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விக்ரம குத்துவோன்றத குத்திட்டு வெளியே வந்து அதை பதிவும் பண்ணிட்டு இருக்காங்க பாருன்றதையும் பார்க்க முடிஞ்சு. அடுத்ததாக திவாகர் அங்க வந்து சொல்லியிருப்பார்ல, நீங்க ஆக்டர்ன்றதை நம்ப முடியலன்ற மாதிரி கமருதீன் சொன்னதுக்கு, எங்க ஆக்டருக்கு காம்படிஷன்லாம் வருங்க, நான் 5 படம் பண்ணியிருக்கேன் தெரியுமா இல்லையா, இதுல ஒரே சீன் வந்தாலும் ஆடியன்ஸ் அனல் பறக்கும், கைத்தட்டல் பிச்சுக்கும், இன்னும் 2 வருஷத்துல ஹீரோ ஆக போறேன், பயங்கரமா பண்ண போறேன், மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் வில்லன் ஆக போறேன் தெரியுமா இல்லையா, நான்லாம் வெல் செட்டில்டு, ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்ற மாதிரி அவருடைய மதிப்பு பெருமை இதெல்லாம் பேசவே தேவையில்லை. அவர் அந்த இடத்துல பேசினது ஒஸ்ட். அடுத்து அரோரா வந்து என்ன பண்ணாங்க, அரோராவோட ஸ்டோரியை திவாகர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதுல பெருசா கஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, தகுந்த பதிலடி அரோரா அந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. என் லைஃப் ஸ்டோரியில நான் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், நீங்க சொல்லக்கூடாது, போரிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க, என் கஷ்டம் எனக்கு தெரியும், என் பொசிஷன்ல இருந்தா மாதிரி தான் தெரியும், நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, உங்களுக்கான ரைட்ஸ் இல்லைன்ற மாதிரி அரோரா திரும்பி கொடுத்த மொமெண்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.